நம்ம ஒரு விஷயத்துல கொஞ்சம் நிதானமாவும் புத்திசாலித்தனமாவும் யோசிச்சா நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய நல்லது நடக்கும். இந்த ஒரு குட்டி கதை உங்களுக்கு புரிய வைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான டி ஸ்டோரிஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பையனும் அவங்க அம்மாவும் கடைக்கு போறாங்க. அப்போ அந்த கடைக்காரர், தம்பி இந்தப்பா சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் அதுக்கு அந்த சாக்லேட்டை எடுக்கவே இல்லை. அந்த கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், சின்ன பையனா இருக்கானே ஆனா சாக்லேட் வேணான்றானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பையன்ட்ட சாக்லேட் எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்றான். ஆனா அப்பவும் அந்த பையன் சாக்லேட் எடுத்துக்கவே இல்லை. அவங்க அம்மாவும் அந்த பையனை சாக்லேட் எடுத்துக்க சொல்றாங்க. ஆனா அந்த பையன் மறுபடியும் சாக்லேட் எடுக்கவே இல்லை. கடைசியில அந்த கடைக்காரரே அந்த சாக்லேட் அள்ளி அந்த பையனுக்கு கொடுத்தாரு. அந்த பையன் சந்தோஷமா ரெண்டு கையிலுமே வாங்கிட்டான். வீட்டுக்கு வரப்ப அந்த அம்மா அந்த பையன் நீ ஏன் சாக்லேட் எடுத்துக்கல அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், அம்மா என்னோட கை சின்னது, நான் சாக்லேட் எடுத்திருந்தா 1 அல்லது 2 தான் எடுத்துக்க முடியும். ஆனா இப்ப அந்த கடைக்காரர் அவரோட பெரிய கையால எனக்கு நிறைய சாக்லேட் எடுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்றான். இந்த மாதிரி தாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்துமே கொஞ்சம் யோசி புத்திசாலித்தனமா பண்ணா நம்ம எதிர்பார்க்கறதோட பெருசா நமக்கு நன்மை கிடைக்கும். இந்த குட்டி ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்யூ.